அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பால் கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு பவுலில் ஒரு 100 கிராம் அளவுக்கு இடியாப்ப மாவு சேர்க்குறேன். கப் மெஷர்மெண்ட்டில் 3/4 கப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்க்குறேன். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சுடு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். முறுக்கு மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இது உருட்டுறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரு 5 to 10 மினிட்ஸ்குள்ளே செஞ்சிடலாம். இப்போ எல்லா பால்ஸும் உருட்டி ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம இட்லி குக்கரில் இதை ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். நான் ஸ்டீமர் பிளேட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி பிளேட்டில் கூட வைக்கலாம். ஸ்டீமர் பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி இருக்கேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணுறதால கொழுக்கட்டெல்லாம் ஈஸியாக வெந்துடும். நம்ம டைரெக்டாக பாலில் சேர்த்தோன்னா அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம மாவு பிசைஞ்சோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சோண்டு மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, லாஸ்ட்டாக நம்ம பாயாசத்தில் இதை கரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம். இது பாயாசத்துக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். நான் கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போவே பார்க்க செமையாக இருக்குது. இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் இதை கொதிக்க விடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். வெல்லத்தில் நிறைய தூசிலாம் இருக்கும். ஸோ இதை வடிகட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது அடுத்த ஸ்டெப் நீங்கள் எந்த கப்பால் மாவு மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பால் 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போது பால் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பால் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம மாவில் கொஞ்சமாக தண்ணி கரைச்சி வச்சோம் இல்லையா, இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வெள்ளைப்பாகையும் இப்போ சேர்த்துடலாம்.
வெல்லம் வேணான்னா நீங்கள் சுகர் சேர்த்துக்கணும் செய்யலாம். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை இந்த பால்லே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இது பார்க்குறதுக்கு தான் ரொம்ப வேலை இருக்கிற மாதிரி தெரியும், பட் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலும் நல்லா திக்காயிருச்சு, கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு கப் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் பால் ஊற்றி இருக்கிறதால கொதிக்க விடக்கூடாது, உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். நம்ம எந்த கப்பில் மாவு மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பால் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் சேர்த்தாலும் நல்லா இருக்காது. பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குல்ல, என்னாலே வெயிட் பண்ண முடியல, எப்படா டேஸ்ட் பண்ணுவோன்ட்டு இருக்கு. இப்போ ரொம்ப சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணுன்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.